குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் கிளாஸ். நம்ம இப்போ எது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் அதனுடைய ஸ்ட்ரெயிட் பாத், டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் ஒரு பொருள் கடந்த மொத்த தொலைவு. இப்போ நம்ம இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இதில் ஏலேருந்து பிக்கு போகிற அந்த ஸ்ட்ரெயிட் பாத்தினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். அதுவே அந்த பொருள் கடந்த மொத்த தொலைவு பார்த்திங்கன்னா 120 மீட்டர். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஷோன் இன் ஃபிகர். அதாவது ஏலேருந்து பிக்கு போகிறத கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் இஸ் 120 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 120 மீட்டர். The displacement of the object is 40 meter, அதாவது southeast direction. The path in which a rabbit ran is shown in figure. பாருங்கள், இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ரேபிட் எப்படி போகுது அப்படிங்கிறத. Find the distance and displacement of if it in the two figures. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு ஃபிகர்ஸ்லேயும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலான்னா, let us consider that each square is in an unit of 1 square meter. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கொயரையும் நம்ம ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டாக எடுத்துக்கிறோம். The rabbit starts from point A and reaches the point B. அதாவது ஏங்கிற பாயிண்டில் ஆரம்பித்து பிங்கிற பாயிண்டில் போய் முடியுது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாக்ஸில் இதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் தெரியணுன்னா அதனுடைய மொத்த தொலைவு, அதாவது ஏலேருந்து இங்கே போய் பிக்கு போய் சென்றடைந்தனுடைய மொத்த தொலைவு, மொத்த ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, 12. அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு பாருங்கள் 1 2 3 ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது 3ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், 12ங்கிறது டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 27 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது, 27 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர், ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. when will the distance and displacement be equal? எப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. But the starting and finishing points should be different. ஸ்டார்டிங் ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னா, when traveling along the straight line path the distance and displacement be equal. எப்போ நம்ம கடந்த தொலைவு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கோ அப்போது அதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவும் அதனுடைய இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், when we represent the displacement we use a positive or negative sign depending on the direction with which it travels. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவ் சைன் இல்லை நெகட்டிவ் சைன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு பொருள் ஏலேருந்து பிக்கு போச்சுன்னா பாசிட்டிவ்னும், பிலேருந்து ஏக்கு வந்துச்சுன்னா நெகட்டிவ்னு போடணும்னு சொல்கிறாங்க. ஹியர் we can consider the starting point as A while the object moves from A to B. The displacement is considered to be positive and from B to A it is negative. பிலேருந்து ஏக்கு போச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், சுபா கோஸ் டு த நியர்பை ப்ளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹர் ஹோம். வீட்டிலேருந்து நியர்பை ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாங்க. அதுக்கு 2 ways இருக்குது. ஒன்று ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இன்னொன்று லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். பாருங்கள், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் சி ட்ராவல்டு. டிஸ்டன்ஸ்னால் தொலைவு. அப்போது வீட்டிலேருந்து அந்த பொண்ணு ப்ளே கிரவுண்டுக்கு போய் சென்றடைய எவ்வளோ தூரம், 400 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 400 மீட்டர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஹர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 100 மீட்டர். பாருங்கள்,
displacement எவ்வளோ 100 meter. The distance traveled by an object is 15 kilometer and its displacement is 15 kilometer. What do you infer from this? அதாவது டிஸ்டன்ஸும் 15 கிலோமீட்டராக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டராக இருக்குன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா போத் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டுமே வந்து என்னவாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பர்சன் இஸ் 30 கிலோமீட்டர் அண்ட் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 கிலோமீட்டர். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து எப்படி என்ன தெரிஞ்சுக்குவீங்க? த இனிஷியல் அண்டு ஃபைனல் பர்சன்ஸ் ஆர் சேம். அப்போது ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் sea transportation. 1 நாட்டிக்கல் மைல் இஸ் 1.852 கிலோமீட்டர். அதாவது இந்த நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வந்து வான்வெளியிலையும் கடல்வெளியிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்ம வந்து நிலப்பரப்பில் பயன்படுத்துகிற கிலோமீட்டருங்கிற மாதிரி வானத்தில், அதாவது ஏரோப்ளேன் போகிறதுக்கு, அதே சமயத்தில் கடலில் வந்து ரெண்டுலேயுமே வந்து எந்த யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாட்டிக்கல் மைலுங்கிற யூனிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 1 நாட்டிக்கல் மைலுங்கிறது எத்தனை கிலோமீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.852 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இஸ் நாட். அதனுடைய ஸ்பீடை வந்து எதில் குறிப்பாங்கன்னா நாட்டில் குறிப்பாங்க. 1 knot இஸ் த ஸ்பீட் டேக்கன் டு ட்ராவல் 1 nautical mile இன் ஹவர். அதாவது 1 knotங்கிறது அந்த ஒரு நாட்டிக்கல் மைல் போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்குதோ அதை தான் இங்கே வந்து 1 knotன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி we will see in next video. Thank you students. You should read this nautical mile today. Thank you.